ஏய், அதான் டேப்லெட் இருக்குன்னு கேட்குறான்ல. அப்பா அது சித்ரா, நீ கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருந்த விட்டமின் டேப்லெட் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இதை எப்படி சாப்பிடணும்னு இதுல எழுதியிருக்கு. இந்தா. அப்பா நீங்க கேட்ட மெடிசன். வாடா. சித்ரா, மாத்திரையெல்லாம் கரெக்டா போடணும், சரியா? கர்ணாண்ணே, நீங்க டேப்லெட் வாங்கிட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அப்ப நீங்க கரெக்டா டேப்லெட்டோட வந்தீங்க. சித்ரா, நான் உள்ள வர்றப்போ கிருபாண்ண உங்கள்கிட்ட டேப்லெட்டை காட்ட சொல்லி கேட்கறத பார்த்தேன். அந்த டேப்லெட் எல்லாம் டாக்டர் எனக்கு எழுதின டேப்லெட். நீ அதை எதையும் சாப்பிட்றாத. அப்புறமா யாரும் பார்க்காத டைம்ல என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். சென்னையில் பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. சென்னை வலசரவாக்கம் பகுதியில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியை சுற்றியுள்ள மக்களிடையே மிகுந்த பீதியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் இறந்து போன ஆண் சடலத்தை கைப்பற்றி கொலைக்கான காரணத்தை பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து விசாரித்து வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் பலரிடம் விசாரணை செய்து திடுக்கிடும் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் இது போன்ற எந்த குற்ற செயல்களும் நடைபெறாத வகையில் போலீசார் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறை உயர் அதிகாரி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். என்ன வேடிக்கை பார்க்குற? ரசத்தையாவது ஊத்து. அறிவில உனக்கு? ஏய், கண்ணை எங்க வச்சிருக்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அண்ணன் கையில இப்படி ரசத்தை கொட்டி பார்த்து பரிமாற மாட்டேன். இல்ல, நான் பார்க்கல. இந்தோ இந்தோ, என்னாச்சு இந்தோ? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையா இந்தோ? எப்படி நீ இன்னைக்கு உப்பு போட மறந்துட்ட? தெரியலக்கா, ஏதோ ஒரு யோசனையில சாம்பார்ல போட வேண்டிய உப்ப பொரியல்ல போட்டுட்டேன். என்ன இந்து, நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டாமா? அப்படி சந்தேகமா இருந்ததா நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துருக்கலாம்ல? இல்லக்கா, அந்த அவசரத்துல பார்க்க மறந்துட்டேன். இந்து, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க. ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா இல்லக்கா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என் மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? நல்லா சிரிச்ச மாதிரி இரு. சரி. சரி, ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நீ வா, நாம எல்லாரும் போய் சாப்பிடலாம். இல்ல பரவாயில்லக்கா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? சரி சரி, அப்படி அப்புறமா சாப்பிட்டுக்க. சரிக்கா. இன்னைக்கு ஏதாவது ஃபுட் ஆர்டர் டெலிவரி இருக்கா? இல்லக்கா, இன்னைக்கு எதுவும் இல்ல. சரி இந்து, சரி நான் போறேன். நீ சீக்கிரமா உள்ள வா, நேரத்தோட சாப்பிட்டுறணும். சாப்பிடு.
நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னால சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. ஏய் இவரு என்ன ஆச்சு உனக்கு? என்ன நீ இந்த கர்ணாவே அலற விட்டுட்டு இருக்க? 10 பேர் வந்தாலும் தனியாவே சண்டை போடுவ. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் இப்படி உடஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்க. நான் என் கையால ஒரு கொலையை பண்ணிருக்கேன். என்னால எப்படி சாதாரணமா இருக்க முடியும் நினைக்கிற? நடந்தது என்னால ஏத்துக்க முடியல. இந்த பார், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்றத விட எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு நிக்கணும். அந்த கதிரோட பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியல. யார் அதை மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை கொலை பண்ணது யாராச்சும் பார்த்திருப்பாங்களா? அப்படி அப்படி பார்த்திருந்தா ஏன் இப்போ அமைதியா இருக்காங்க? அவங்க போய் போலீஸ்ல காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமளே போலீஸ் கிட்ட போயிடலாமா? நடந்ததெல்லாம் சொல்லி சரண்டர் ஆயலான்னு என் மனசுக்குள்ள எக்கச்சக்க கேள்வி ஓடிட்டு இருக்கு. போலீஸை பத்தியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. ஏன்னா இதுல சித்ராவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு. சித்ராவா அவன் கடத்திட்டு போல, சித்ராவா தான் அங்க போயிருக்கா. அப்படி இருக்கிறப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட என்ன உறவுன்னு 1008 கேள்வி வரும். இல்லைன்னா உண்மை என்னன்னு நோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த கதிரு சித்ராவை வீடியோ எடுத்த மேட்டர்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அதுவும் சித்ராவுக்கு கெட்ட பேர் தானே. அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா நம்ம போலீஸ்க்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. ஏய் சித்ரா, என்ன இந்த நேரத்துல? என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியலன்னு. யாரு கதவு தட்டுறாங்கன்னு தெரியலையே. கர்ணா, 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 யாரோ கதவை தட்டுறாங்க.